மலையாள பூபதியா மலையாளு மணிகண்ட ராசனுக்கே மலையொரு சாமிகளே மலையொரு சாமிகளே மணிகண்ட கண்ணாவர சொல்லுங்க முத்து விநாயகனே முத்து விநாயகனே முத்து விநாயகனே இணையாத முருக சரஸ்வதியே கத்தனைக்கும் பிறந்தே கத்தனைக்கும் பிறந்தே இணையாத கணபதியே முன்னிடவா முந்தி நாயகனே இணையாடி முருக சரஸ்வதியே கத்தனைக்கு முன்பிறந்தே கத்தனைக்கு முன்பிறந்தே இணையாவே கணபதியே முன்னிடைவா ஆரடி புள்ளையாரா ஆரடி புள்ளையாரா ஆரடி புள்ளையாரா இணையாவே அரசடி விநாயகனா ஏழடி புள்ளையாரா ஏழடி புள்ளையாரா யாவே வெற்றிதார முன்னிடவா அரடி பிள்ளையாரா இணையாவே அரசரடி நாயகரா ஏழடி பிள்ளையாரா ஏழடி பிள்ளையாரா இணையாடி வெற்றிதரே முன்னிடைவா நாவில் கூடு இருந்து நாவில் கூடு இருந்து நாவில் கூடு இருந்து இணையாவே நல்லோசை தருமையா கூட துணை இருந்து கூட துணை இருந்து இணையாவே கொட்டடைக்க வேண்டுமையா நாவி கூடி இருந்து இணையாவே நல்லோசை தருமையா கூட துணை இருந்து கூட துணை இருந்து இணையாடி சொட்டனக்க வேறுமையா முத்தாளம்மன் நாடகத்தே முத்தாளம்மா நாடகத்தே முத்தாளம்மன் நாடகத்தே எதையான சிறப்புட நான் படிந்து நாவில் குடியிருந்து நாவில் குடியிருந்து எனையாவே நடத்துமையா நாடகத்தே முத்தாலம்மன் நாடகத்தை இணையாவே நாயகனே இணையாவே முருக சரஸ்வதியே கத்தனுக்கு முன்பிறந்தே கத்தனுக்கு முன்பிறந்த இணையாவே கணபதியே முன்னிலைவா. எங்கள் குள்ள சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குள்ள சித்தி விநாயகனே ராஜ கணபதியே எங்கள் குள்ள சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்து சிவகுல தவ கொழுந்து என்னை எங்கே சீருடன் ஆள்பவளே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூ
தவ கொழுந்தே சீருடன் ஆள்பவளே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வணக்கம். ஹல்லு ஆமா, அது ஒரு சின்னாய் மக தானே. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? கட்டிய மனைவி எதுக்காக நம்ம காலில் விழுகிறாங்கன்னா, எதுக்கு விழுகுறாங்க? என்னைக்கே கண்ணுங்கிறதுனா கட்டிய கணவனுடைய கால் அடியிலே இருக்கணும் என்பதற்காக தான் காலில் விழுகிறாங்க. பொய் சொல்லாத. அது அது ஒரு விஷயம். இரண்டாவது, நம்ம காலில் விழுகலாம் தெரியுமா? கட்டிய மனைவியுடைய காலில். என்ன காரணம்? உண்மையாலுமே தாய்க்கு பின் தாரம் நம்மளை சிறுசிந்த ஆளாக்கி சீராட்டி பாராட்டி வளர்த்து நமக்கு ஒரு திருமணம் முடிச்சு வச்ச உடனே பெற்ற தாய் இருக்கோ இல்லை, எனக்கெல்லாம் பெற்ற தாய் தப்பு இல்லை. அந்த பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. இருந்துட்டாலும் அவர்களுடைய மன வருத்தத்தோடு சொல்கிறேன், சத்தியமாக கட்டிய மனைவி தான் எனக்கு இன்னமும் தாய் தப்பனா இருந்துட்டு வர்றா. உண்மையாலுமே இன்னும் இது நான் வரலும் போடின்னு சொன்னது கிடையாது. உண்மையாலுமேங்க ஒரு அடியோட அடித்ததும் கிடையாது. ஏன்னா ஏப்பா வேர்த்தான் போய் புளிஞ்சிட்டு வாப்பா. உண்மையாலுமே கட்டிய மனைவி நமக்கு கண்கண்ட தெய்வம். அதுபோல கட்டிய கணவரும் கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம் தெரிவித்து கொண்டு சரி, உலகத்தில் 1000 தவறுகள் நடக்கலாம். அதெல்லாம் போயிட்டு போதியா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தா மார்கள்லாம் திருவிழா குளத்தில் இருக்கிறப்ப அந்த ஊர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 16 முளத்தில் கண்டாங்கி புடவையை கட்டி பின்னாடி கொசுவத்தை வச்சு அப்போல்லாம் ஜாக்கெட்டெல்லாம் கிடையாது. உண்மனே 70 வருஷத்துக்கு முன்னாடி ஜாக்கெட். சின்னவர் குச்சாடு குஞ்சு மணி கோசி போடுறது குச்சாடு. ஏன்னா அந்த காலத்தில் எங்கள் ஆத்தாமார்கள்லாம் அவளை கண்டாங்கி புடவை கட்டி அருமையானவளை பின்னாடி கொசுவத்தை வச்சு ஒரு நடையே நடந்து வந்தாங்க. என்ன நட? எப்படி தெரியுமா? நடந்து காட்டினா எப்படி நடந்து வந்தாங்க தெரியுமா? நடந்து காட்டினீங்கன்னா தான் தெரியும். இது வந்து அந்த காலத்து நடைகள். சரி, அதே இந்த காலத்துல நைட்டியாம்ல நைட்டியா வாய் வக்கால் இந்த நைட்டியை கண்டு தாயில மட்டும் நான் பார்த்தேன். அண்ணே நான் பார்த்ததே இல்லை அந்த நைட்டியை. நான் நண்டை விட்டே கொண்டு விடுவோம்டா. யானே பேசாம 25,000 அது நான் தேவையில்லாம தண்டை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் இந்த நைட்டினால. யானே பெரிய விஷயம் அது பின்னாடி. எதனாலனே? அதனாலதான்டாப்பா அண்ணே அந்த நைட்டி எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுண்ணே. ஆமா, உன் பொண்டாட்டி போட்டது இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆமா, வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க 4 பேர் யாரு? அது எங்க சித்தப்பே பிள்ளைங்க. அப்போ உனக்கு பிறந்தது தானே? எனக்கு சித்தப்பே பிள்ளை எனக்கு தம்பி கூட பிறந்தது தானே? கூட பிறந்தது. அதான் சொல்ல வர்றேன். அப்புறம் இந்த சுடிதார்னு ஒன்று இருக்காமே. சுடிதாரா? அது எப்படின்னு இருக்கு? அருமையான உடைகள் தெரியுமா அதெல்லாம்? என்னன்னே? பெண்களுடைய மான மரியாதை காப்பாற்ற சொல்லி டெய்லருக்கு அருமையா தச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி தச்சு கொடுத்துருக்காரு? துண்டை கொடுப்பா. துண்டை குடியா? அட சும்மா குடுறா. டேய் என்னடா ஓல்டு மங்க் வாரி அடிக்குது டே கிறகத்துல. உங்க தாத்தா ஒரே நிமிஷம் இருங்க. கொரோனா குரூப் சார்பாக எனக்காக 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்து கிருபப்படுத்தி உள்ளார்கள். கொரோனா குரூப் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கப்பல. இந்த சுடிதார்ல சரி பெண்களுடைய மான மரியாதை காப்பாற்ற சொல்லி இப்படி போட சொல்லி டெய்லர் கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுக்கு பேர் என்னன்னே? என்ன பேர்? சால். சால்னா தெலுங்குல போதும்னு அர்த்தம். போயிட்டு வர்றேன் அண்ணே. நான் துப்பட்டா காரியம் குண்டிலுக்கு கூட வெக்க வரட்டா போகாது. ஏன்டா என் மம்மையை வாங்குறிய? ஏனே துப்பட்டா பெண்களுடைய மான மரியாதை காப்பாற்ற சொல்லிதேன். சரி, இப்பதான் ஒரு பாப்பா சாலை சரி பண்ணுது. அதையும் பார்த்துட்டாரு பாரு. ஆமா, ஏன்னா தூண்டி போட்டவனுக்கு மிதப்புல தான் கண்ணா இருக்கணும். ஆமா, என்ன மீன் மாட்டுதான் என்னன்னு மிதப்புல தான் கண்ணோட்டம் இருக்கணும். அது மாதிரி நான் இங்க யாராரு உட்காந்தாங்க முகத்தை பூரம் பாத்துக்குவேன் நான் கண்டிப்பா. சரி, பேரு தான் தெரியாது. யாராவது எந்திரிச்சிக்க நடு வழியில மொன்னப்பாம்பு தான் கிடக்கு இன்னைக்கு. யாயா நான் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு வண்டியா வந்தது ஊரம் பாம்பு தான். நல்ல பாம்பு மொன்ன பாம்பா. இந்த துப்பட்டாவை சரி இப்படி போட சொல்லி டெய்லர் அருமையா தச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏப்பா நல்லா இல்லையா? இது என்னண்ணே பாதி இங்கிட்டு தெரியுது அங்கிட்டு தெரியுது. இப்ப நல்லா இல்லனே, நல்லா விரிச்சு போடுனே. நான் இப்ப நல்லா இருக்குனே, நல்லா தெரியுதுனே. எல்லாம் விதி வந்து செத்தவனை பார்த்துருக்கிறீங்க. சரி, ஊர்ல உதப்பட்டு செத்தவனை பார்த்துருக்கீங்களா? அது இவங்க 2 பேர் தான். யாரு? துப்பட்டாவே சாவு எனக்கு வர்றதும், ஆனா சனிக்கிழமை தான் சாவி. சேர்த்து கூட்டிட்டு போயிருவீங்க. ஏன் நம்மள சித்திராதராப்பா?
ஆமா துப்பட்டா இப்படி போட சொல்லிதான் ஆண்டவன் அருமையான முறையில் டெய்லர் வந்து தச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா. பெண்கள் யாரும் இப்படி போடுறது கிடையாது. ஏன்? உண்மையாலுமே என்னமோ அந்த புருஷ முன்னாடிக்கு சண்டை வந்து சரி. என்னமோ சுருக்கு போட்டு தோங்குற மாதிரி இப்படி சுத்திக்கிறது. என்னடா உலகம் கேட்டா பேசணும். உலகங்கள் போகிற போக்கில் நம்மளும் போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், இதில் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்துகள் நிறைய நடந்துட்டு வருது. முக்கால்வாசி உடைகளாலே விபத்து நடக்குது. இப்போ முந்தா நாள் எங்கள் ஊரில் ஒரு திருமணம் ஒன்று, அந்த பொண்ணை பார்த்தா 2 அடி தான் இருக்கான், மாப்பிள்ளை 4 அடி இருக்கான். இதில் இந்த இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து என்னமோ சீதனமாக இந்த கார் ஒன்று, அப்புறம் இந்த இப்படி குண்டி வீங்கிட்டு இருக்குள்ள ஒரு பைக் ஒன்று. என்ன பைய என்ன எழுவோ ஒரு எழுவும் புரியலை. R1 பைக். இந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் அந்த அப்பா சொன்னார், எப்பா நீங்கள் 4 வகுட்டு போறீங்க வர்றீங்க, நீங்கள் கூட மாப்பிள்ளையோட கூட போயிட்டு வாங்க அப்படிங்க. இந்த பிள்ளை நல்லா அருமையான முறையில் கூரை பட்டு புடவை கட்டி சரி அருமையாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சோளக்காட்டு பொம்மை ஏன்னா சுடிதாரை போட்டு விட்டு சாலை இப்படி தொங்க விட்டு முன்னாடி வந்துருச்சு. எதில் வந்துச்சு? R1 பைக்கில். பைக் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிண்ணே. இவன் மாப்பிள்ளைக்காரன் நான் சொல்கிறேன், டே காரில் போகலாம்டா, சரி இப்போதான்டா கல்யாணம் ஆகிருக்குது வேணாம்டா அப்படின்னு. நான் சச்சு நேர செவ்வாய்க்கிழமை தான் சத்து, ஆனால் நான் அத்தை எத்திச்சு பைக் போத்துட்டேன். தமிழில் சொல்லணும், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். செத்தாலும் தெலுங்கு தெரியாதவங்களை கூட்டியாவது நான் படாத பாடு வர்றேன் பாரு. ஆமாம், R1 பைக்கெல்லாம் போவேன்ட்டேன். சரி சரி வாடா வண்டி எடுறான்னு. எங்கே எடுத்து? இல்லை வண்டியை மாமியா வீட்டுக்கு போகலாம்டான்ட்டு மறுவழி கூட்டி போகலாம்ட்டு கிளம்பிட்டான். சரி இவன் என்ன பண்ண, பைக்கில் ஏறி உட்காந்து இந்த காலு 2 நெக்களிக்கிறேன், எட்ட மாட்டேங்குது. ஆளு ரொம்ப குட்டை, என்ன மாதிரி குட்டையோ? இந்தியை போட்டு நெக்களிக்கிறேன். என்ன மாதிரி குட்டையா இருப்பாரு. அப்பவும் சொல்கிறேன், டேய் நல்லா அருமையான முறை புது கார்ரா, சரி காரில் போகலாம்டாங்கிறேன். செத்தாலும் செவ்வாய்க்கிழமை நான் அந்த பைக்கில் தான் போவேங்கிறேன். சரி சரி ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து பார்த்தோம்னா உட்கார்ந்துருக்கவே 60 அடி பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான். எங்களுக்கு தெரியுது 5 கிலோமீட்டர் அங்கிட்டு வர்றவே. சரி இந்த பிள்ளை ஏறி இந்த சுடிதாரை போட்டு சாலை ஒன்று தொங்க போட்டு வந்துருச்சு. தொங்க போட்டுட்டு எங்கே வந்துச்சு? மேலே ஏறி என் பின்னாடி உட்காந்துருச்சு. வண்டியில் உட்காந்துருச்சு. வண்டி சும்மா பைபாஸ் ஏறணும், சும்மா வருன்னு முறுக்குறேன். 106ல் போகுது வண்டி. சரி நானும் மெல்ல போடா பிள்ளை குட்டிக்காரன் கத்துறேன் கதறேன், முண்டை கேட்கல. 170ல் போகுது வண்டி. ஐயோ புகை தள்ளிச்சா இல்லையா? ஏன் கேட்குற? ஏனே? அந்த பிள்ளை பின்னாடி உட்காந்து டே முன்னாடி வேகத்தடராங்குது. ஐயோ முண்டை நேர வேகத்தில் விட்டு ஏத்துனேன் பாரு. நேர புளிய மரத்தில் கொண்டு எங்க 3 பேத்தையும் ஒரே சாத்து செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்களா? மேல கொண்டே தொங்க விட்டான்டா. வவா குஞ்சாட்டம் தொங்குறோம் நாங்க வாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம. நீ தொங்கும் போது உன் காலை பிடிச்சி நான் தானே தொங்குனேன். நீ தான் தொங்குனீ? நான் தான் மாப்பிள்ளையா இருந்தேன். நீ என் திண்ணியை பிடிச்சி நடக்கும், நீ இதை பிடிச்சி நடக்கும். எதையா? கையை பிடிச்சி நடந்தையா? நீங்க தானே? சரி இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த விபத்து நடந்தது எதுக்காக தெரியுமா? இந்த பிள்ளை போட்டு இந்த சாலு பின்னாடி வீல்ல சுத்துனது யாருக்குமே தெரியும். ஆமாண்ணே, நேத்து நம்ம ஊர்ல கூட ஒரு சம்பவம் பார்த்தோம்லம்னே. உண்மையாலுமே நாடகத்துக்கு போயிட்டு வரும் தமிழ் பெண்கள் அனைவர்களுமே 2 சக்கர வாகனங்கள் பெருத்துருச்சு. இப்போ யாரும் பஸ்ஸில் எல்லாம் யாரும் போகிறது கிடையாது. ஆமாண்ணே. அதனால் தயவு செய்து நம்ம பெண்கள் அனைவர்களுமே வண்டி ஓட்டுறவர்களுக்கு முன்புறம் தான் கண்ணாக இருக்கும், பின்னாடி உட்கார்ந்த பெண்மணிகள் மட்டும்தான் நம்முடைய உடைகளை சரிபார்த்துக் கொள்ளும் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா உலகத்தில் விபத்துகள் நிறைய நடந்துட்டு வருது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இதனாவர்களும் கத்தி ஒருத்த கூட கைதட்டக்கான மேடம் வாய்ப்பில்லை. நன்றி என்பதை தெரிவித்துக்கணும். வந்த போன எல்லாமே வந்த விஷயங்களை கவனிக்கலாம். ஹலோ விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் ராஜகோபாலபுரம் கிராமத்தில் ராஜகம்பல நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் முளைப்பாரி உற்சவத்தினை முன்னிட்டு எங்கள் பாசத்துக்குரிய அருமை ஐயா உயர்திரு பரலட்சி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஊர் கிராம நிர்வாக அலுவலர்கள் தலைமையிலும், ஊர் கிராம பொதுமக்கள் தலைமையிலும் இன்றைக்கு வைத்துக்கும் நாடகம் சொல்லப்போகிற நாடகம் எங்கள் பாசத்துக்கு அருமையாக்க ராஜ நடிகை ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த எங்களது மகேஸ்வரி குமார் அவர் நாடக கலைக்குந்து வழங்கக்கூடிய நாடகமாக சாமி நாடகம் பேர் சொல்ல போகிறேன். யாருக்காவது சாமி வந்தால் இப்படியே பிடிச்சி உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் விபூதி போட முடியாது என்பதற்காக எல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மடியில் உட்கார வச்சுக்கோமா. இந்த அந்த பாப்பாவில் எழுப்பிடுங்க, சாமி தான் அப்படி மிதிச்சிருவா, எழுப்பிடுமா. ஏக்கா ரேவடிக்கா லேஸ் குச்சாடு சாமி குச்சாடு. ரெடியா? ஓகே. ஹலோ கச்ச வரைஞ்சு கட்டு கருங்கச்ச சுங்கமிட்டா ஈட்டை கடைகளட்டாய் சின்ன கருப்பு உனக்கு இடவாரலி தோலிலிட்டாய்
வெள்ளை குதிரை ஹரி வெள்ளை குதிரை ஹரி உனக்கு வீச்சருவா கை பிடிச்சு அரடகச்ச நல்ல கருப்பா வரைஞ்சு கட்டி நான் சுங்க விட்டா வெள்ள நல்ல கருப்பா குதிரை ஹரி அமுக்கு 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 புடி 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 விடாதமா அமுத்துமா அமுத்து 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 விடாதமா அமுத்துமா அமுத்து அமுத்து புடி அமுத்து புடி அமுத்து புடி 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 டேய் அண்ணே அவ்வளோ என்னண்ணே அங்க ஏய்யா பாயை விட்டு பிறண்டு படுக்குதா அப்ப சாமி வரலையாடா சாமி இல்லையா நீ தான் படுத்து உனக்கு சாணி வர போகுது இல்ல பிறண்டு படுத்தியே எந்திரிச்சோம் குண்டியை தூக்கி அப்படி வச்சிருந்த படுத்திருந்தா கூட பரவாயில்லையே நீ உருடவும் சரி சாமி தான் வந்துருச்சு நானும் விடுங்கன்னு கத்துறேன் கதறேன் நான் சோறு கூட திங்கலை ஏன் கத்த வைக்கிறேன் அப்படி சரி நம்ம தான் அமுத்துங்க விடுங்கிறான் ஆமா இவங்கெல்லாம் எதுக்கு அங்கிட்ட அமுத்து பார்த்தாங்க சாமி வருமுனதே அவங்களும் பார்த்தாங்க நான் அழைச்சா சாணி தாண்டா வரும் பேசாம இருக்கான் சரிண்ணே இன்றைக்கு கைத்துக்கு நாடகம் சொல்லப்போ நாடகம் எங்கள் பாசத்துக்குரிய அருமை அக்கா எங்களது நாடக உலகின் நவரசனை யூடியூப் புகழ்பெற்ற ராஜகோபாலபுரத்தை சேர்ந்த எங்களது கே மகேஸ்வரி குமார் நாடக கலை கொடுத்து வழங்கக்கூடிய நாடகமாக அகரத்து முத்தாளமன்றான வைத்துள்ள அகரத்தினால் இந்த நாடகத்தில் நடிக்கும் நாடகங்களில் பிறங்கள் நடிப்பு வேந்தன் நடிப்பு கொண்டு போட்டக்கூடிய பாசத்துக்குரிய எங்களது கலைமகன் பாசத்துக்குரிய எங்களது சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் மகிய அருமை தம்பி யூடியூப் புகழ்பெற்ற எங்களது கலைப்புகள் எம்பி சின்னத்தரை பிறகப்படைகள் சரியாண்டியாகவும் மற்ற வீரமாக சாம்பு நாடிக்கத்துள்ளார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அது கருணை கொண்ட நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. அடுத்தபடியாக இசையின் காணக்குயில் இன்னிசை தென்றல் நவரச நாயகி என்று போட்டக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி பாடலுக்கு அவர்களா இல்லை அவர்களுக்கு பாடல் என்று சொல்லக்கூடிய எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற எங்கள் ஐயலூரை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்களை பிறகமடையில் முத்தமலாகவும் முத்தால மனங்களை கற்றுள்ளார். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி அழகரே அழகரே அழக வல்லே கோயம்புத்தூர் பொண்ணு அவங்க பட மாட்டா பொண்ணு வந்துருச்சு பேச மாட்டா கோயம்புத்தூர் பொண்ணு கோவப்பட மாட்டா உண்மையாலுமே திருச்சிக்கார பொண்ணு அவ சிரிச்சு பேச மாட்டா கோயம்புத்தூர் பொண்ணு அவ கோவப்பட மாட்டா பாரு அது திருச்சிக்கார பொண்ணு நீ திருச்சி பேச மாட்டா கோயம்புத்தூர் பொண்ணு கோவப்பட மாட்டா கொலசாமி கோயிலுக்கு தக்கமாத்தா கொலசாமி கோயிலுக்கு கூட்டாஞ்சோறு ஆக்க போறங்கிட்ட மோதாதே வீராதி வீரனடா கம்புக்கு இழுக்காதே சூராதி சூரனடா தன்னே நானே நானே பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கம் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியில வந்து விட்டா சிங்கம் நான் உண்மையே சொல்வேன் நான் சொன்னதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் வண்டியில நெல்லு வரும் மண்டியில நெல்லு வரும் கையாத்து தண்ணி வரும் தண்ணி வரும் போட பட முன்னாக்கு போடாத முத்து கிடக்கு போட
பாடுனா விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கலாம். கைதட்டினவர்களுக்கு மனமார்ந்த நன்றி 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 நன்றி. ஏன்னா இந்த மேடையில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருப்பாங்க, எத்தனையோ ஒரு சிரிப்பு நடிகர் பப்புனுக்காரங்க வந்திருப்பாங்க, அன்னாரவர்கள்லாம் வந்திருப்பாங்க. அப்படி இருந்த போதிலும் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன்னா யாரையுமே தூங்கவும் விட மாட்டேன். இன்னொரு விஷயம், யார் வீட்டுக்கு போகவும் விட மாட்டேன். நான் ரவுண்டிங்கிலே அலைவேன், கிறுக்கு பையன் நான். ஆமாம், அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஆமாம், மைக்கப்படுத்த சொல்லணுமா? ஆமாம். அதனால் அருமையான ஒலிபெருக்கு நிலையம், அருமையான பக்க மேளம், அருமையான நாடக கலைஞர்கள், சரி, எல்லாமே சரியா அமைஞ்சு நாடகம் பார்க்க ஒரு ஆளை கூட காணாம ஐயா. ஏய் அட மூதேவி, நீ போட்டுறத கலட்டி விட்டு பாரியா. கழட்டி விட்டு பார்த்ததே 1.5 லட்சம் கடனில் மாட்டிட்டு இன்னும் முழிக்கிறேனே மறுபடியுமா. ஏன் அட அது அவுத்து விட்டுனாலும் பாரியா. பேசாம இரியா. ஏயா 2 பம்பு செட்டு ஒரு கேணி போனதே மிச்சம். அவுத்து விட்டு பார்த்து லேசா தூக்கி விட்டுனாலும் பாரு. பேசாம தூக்குனதுனால தான் 7 வருஷமா கஷ்டப்பட்டு தான் ரிலீஸ் ஆகிருக்கிறேன். நீ தூக்காமே இருந்திருக்கிற. தூக்குனதுலதான். சரி, அந்த மங்கள கண்ணாடியை கலட்டி விட்டு பாடுறா. தெரியும், கடல் போல இருக்குது கூட்டம். அன்னைக்கு கழட்டி விட்டா தெரியுமா? கலட்டி விட்றா வாப்பா, கழட்டி விடு. போங்கப்பா எத்த தண்டி கும்பலியா. அருமையான ஒரு கூட்டம், நல்ல ரசனை உள்ள ஒரு ரசிகர்கள். ஏன்னா ஒரு நாடகம் நீங்கள் லட்சரூபாவோட திருவிழா கும்பிட்டு அந்த நாடகத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் அருமையான ஒலிபெருக்கு நிலையம் முதல் தேவை. அன்னார் அவர்கள் லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர்கள் நல்லா அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2வது ஆடியன்ஸ் தேவை. நீங்கள் ஆடியன்ஸ் சிரித்த முகத்தோடு இருந்தால் தான் நாங்கள் சிரிப்பும் கூட்ட முடியும், கதையும் கொண்டு வர முடியும் என்பதனால இவன் இப்போ தான் லாரி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். எங்காலு குஞ்சுமணி ஒரே தொம்மா அட குச்சாடுறா. ஒன்றும் கதைக்கு ஆகலையே. அவன் வண்டி பெட்ரோல் போட்டு ஓட்டுறானா இல்லை அவனுக்கு பெட்ரோலை போட்டு ஓட்டுறானே தெரிய மாட்டேங்குது. பலே பேர் அனுப்போன பெரியார்களே, பெரு மதிப்புக்கு மரியாதைக்கூடிய தாய்மார்களே, காலையில் இருக்காரு சென்று மலையில் விடுதிரும்பும் விவசாய பெருங்குடி மக்களை, நாடத்தை காண வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சுத்து வட்டார மக்களுக்கும் எங்களது பாசத்துக்குரிய அருமையான ஒலி இசைத்துக் கொண்டிருக்கும் லட்சுமி ஆடியோஸ் உரிமையாளர் ஐயா அவர்களுக்கும், அருமையான பக்க மேல கலைஞர்கள் இசை கலைஞர்களுக்கும், எங்கள் பாசத்துக்கு அருமை அக்கா எங்கள் மதுரையை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளையமாகியே. ஏன்னா கட்டபொம்மன் நாடகத்தில் நான் நேரில் பார்த்ததில் அக்காவுகளை யூடியூப்பில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். மகேஸ்வரி அக்கானா கொஞ்சம் பேர் பண்ணுவோங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடக அமைப்பாளர் எங்களுக்கு இன்றைக்கி அமைச்சு கூட்டியாந்துருக்காங்கன்னா பெருமைப்படக்கூடிய விஷயம். இன்னும் மென்மேலும் அவருடைய கலைப்பயணங்கள் தொடர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய அருள் பெற்று மென்மேலும் ஆயுள்களத்தை கொடுக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு பாசத்துக்கிற மகேஸ்வரி அக்கா நாடக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. வெளியே வந்தாச்சு. எல்லாம் நித்திர கொண்டா. டேய் அவ்வளோ தூங்குனாங்கன்னா நாடகம் பார்க்கறது யார் யாருப்பா? என்ன சொல்கிறேன்? ஒன்றும் முடியலைங்க, டிப்ஸ் ஏறிட்டு இருந்துச்சு. சரி, வரலக்கா அப்படின்னு அக்கா மகேஸ்வரி அக்கா தான் 4 வார்த்தை எங்க இளமன அந்த முக்குல தானே இருச்சு. ஆமா, நம்ம கம்பெனி இருக்குது, கம்பெனிக்கு ஆப்போசிட்ல. ஆமையா. சரி, வரல அப்படின்னு இல்லப்பா, நம்ம எல்லாம் மணி மாச்சலு எல்லாம் மணி சொந்த பந்தக்காரர்கள் எல்லாம் 2 அப்படின்னாங்க. அட தமிழ்ல பேசியா? தெலுங்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாம ஊம்ப வந்த. ஏய் இல்ல ஊருக்கு போக வந்தியான்னு கேட்டேன். நான் பெட்டியை தூக்கிட்டு அப்படியே நடந்து கூட போயிருக்கேன், தலையில வச்சுட்டு கூட. எதுக்கு? இல்ல ஊருக்கு போக வந்தியான்னு கேட்டேன். ஆட்டு நீ வாட்டு உங்க அம்பா ஆட்டு. ஒரே தொம்மா குச்சாடு. அடா இப்பதான் ஆத்தா தூக்கிட்டு வருது. ஏத்தா பெரியாத்தோ ரெண்டா எல்லாம் மணி மனுஷில் தான் ரெண்டா. ஏன்னா சரி, இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ரசிக்கக்கூடிய தன்மைகள் 4 பேர்த்துக்கு இருந்தா பத்தாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இருந்தா தேர்ந்த நாடக கலைகள் ஆமா இன்றைக்கும் மென்மேலும் வளரும். இதே சில ஊர்ல போய் பார்த்தோம்னா நாடகத்தை வச்சுட்டு 4 பேர் தூங்கிடுவாங்க, 4 பேர் இருந்துச்சு உட்காந்துருவாங்க. சரி, ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா தலையும் நிமிர்ந்துருக்கு. பாத்தீங்களா? ஏன் என்ன காரணம் சொல்லுங்க? நாடகத்தை ரசிக்கக்கூடிய தன்மை உள்ள மனிதர்கள் இந்த ஊர்ல இருக்காங்க. உண்மையிலுமே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம், இது மாதிரி யாருமே ரசிச்சது கிடையாது. ஏன்னா ஏன் எல்லாத்தையும் தூங்கக்கூடாதுன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நேற்று போன ஊர்ல நாடகம் ஆரம்பிச்சிட்டோம். ஏய் நேற்று வீட்டுல தூங்கணும் இல்ல முந்தா நாள் போனோம். ஆமா, நாடகம் ஆரம்பிச்சிட்டோம். சரி, நாடகம் ஆரம்பிச்ச உடனே பார்த்தா முன்னாடி ஒரு 4 கிளவி படுத்து கிடந்துச்சு. என்ன தெரியல, எல்லாம் 100 நாள் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா அந்த வேலையை தான் நிப்பாட்டி போட்டாங்க. பேசாம 2 மம்மட்டிக்கு மேல தூக்குறதுல பேசாம. நான் முந்தா நாளே அட்டை வாங்கினேன். நீ அட்டை வாங்கிட்டியா? அட்டை வாங்கினேன், அட்டையை கொண்டு போய் பதிய கொண்டு போய் உனக்கெல்லாம் அட்டை தர்றாங்க. தம்பி நீ தான் நாடகத்து போறிய, ஒரு நாளைக்கு 3000 சம்பாதிக்கிற, உனக்கு எதுக்கு அந்த வேலைன்னா அட்டையை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அப்படியா?
அப்படின்ன உடனே முன்னாடி 4 பேர் படுத்துக்கிட்டதாக நானும் தண்ணியை போட்டு எழுப்புறேன், எந்திரிக்கல. ஏய் எந்த தண்ணியா போட்டு எழுப்புனே? பச்சை தண்ணி ஐயா. அப்படி தெளிவா சொல்லி போட்டு எழுப்புறேன், எந்திரிக்கல. அப்படி எந்திரிக்காத ஒரு காரணத்தினால நானும் விட்டுட்டேன். விடிய காலம் 5:30 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சிட்டோம். ஏப்பா முடிச்சிங்க? ஊர்ல காசு கொடுத்தாங்களா இல்ல உதச்சாங்களா? அவங்க ஒரு 1 மணிக்கே காசு கொடுத்துட்டாங்கல்ல. சரி. ஆமா. இப்போ நாடகத்தை முடிச்ச உடனே 1 மணிக்கு நாதம் ஆச்சுனா தான் எல்லாம் 10 வழி முடிச்சிருவேன். நடந்து போன உடனே சரி. பெண்கள் எங்க கூடுவாங்க? எங்க கூடுவாங்க? இந்த பைப்படியில கூடுவாங்க. ஆமா, தண்ணி குடிக்க வருவாங்க. ஆயிரம் பேர் மூஞ்சி கைகளை கழுவிட்டு இருக்கிறேன். சரி. ஒரு அம்மா சொல்லுது. என்ன சொல்லுது? அடேங்க அப்பா, பப்புனுக்காரன் கிழிச்சிட்டாண்டி. நைட்டு வந்து பப்புலுக்காரன் சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரியே இருந்தாண்டி அப்படின்னு சொன்னாங்களா? என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது? ஏன்னா அல்ல தெளித்தியா வேது இல்ல சூத்துவத்தி பைய. இன்னொரு அம்மா சொல்லுச்சு. என்ன சொன்னாங்க? அடியா நாடகம் சும்மா நடந்துச்சு. அவன் முகரையில காரி வெத்தலைய போட்டு காரி துப்புனா கூட முகரையில பளிச்சுன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு அவன் முகரை. என்ன சொல்லுச்சு? இன்னொரு விஷயம் தான். இன்னொரு அம்மா வந்துச்சு. அதான் குடத்தை வச்ச உடனே அம்மா, நீங்களே என்னடி நாடகம் பாத்தீங்க? சரி, நான் பார்த்தேன் பாரு நாடகம். என்ன நாடகம்? நாடகம் சும்மா திட்டு 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 திட்டுன்னு ஓடிச்சுனுச்சு. எங்க ஓடுச்சு? மைசெட்டுக்கார அப்பதான் வந்தாரு. மைசெட்டுக்கார பக்கத்துல வந்த உடனே அந்த அம்மா சொல்றது உண்மைதானே, நான் இன்ஜினை எப்ப ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டனோ சரி அந்த அம்மா தலையை வச்சு படுக்க ஆரம்பிச்ச மாதிரி சும்மா திட்டு 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 திட்டுன்னு ஓடி இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு நாடகம்னாங்க. என்னத்த நாடகம் தான். சரி, அந்த மாதிரி இங்க யாரும் கேட்டக்கூடாது தயவு செய்து. ஏன்னா நாங்களாம் தெய்வத்தை நேரில் பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆண் மக்கள் பெண் மக்கள் போல இருக்கக்கூடிய தெய்வமாக உங்களை மதித்து நாடகத்தை சிறுஞ்சிறப்பாக நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொண்டு அந்தமா போனோம் எல்லாமே சரி அந்த விஷயங்களோட கவனிக்கலாமா? எங்களது மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத எங்களது மாமேதை. ஏன்னா உலகத்தில் ஒரு மனசு இருக்கிறப்ப அவருடைய அருமை பெருமைகள் தெரியாது. அதே அவர் இறந்துட்டா மட்டும்தான் அவர் அதை செஞ்சாரு இவர் இதை செஞ்சாரு என்பதற்கு உலகத்தில் எடுத்துக்காட்டாக ஹலோ எங்களது மதுரை மாநகரில் பிறந்து எங்களது சென்னையில் பேரும்புகளை பெற்றெடுத்து கொண்டு இப்பொழுது மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத எங்கள் மாமதி அருமை ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் பாடலாக நான் ஒட்டு வச்ச தங்க கொடோ ஊருக்கு மகடோ நான் தொட்டு தொட்டு பேச வரும் ஜோரான தங்கரதா நீ ஒட்டு வச்ச தங்க கொடோ ஊருக்கு நீ மகுடோ தொட்டு எடுத்து வரும் ஜோரான தங்கரதோ ஒட்டு வச்ச தங்க கொடோ ஊருக்கு நீ மகுடோ தொட்டு தொட்டு பேச வரும் ஜோரான தங்கரதா ஒட்டு வச்ச தங்க கொடோ ஊருக்கு நீ மகுடோ நீ தொட்டு தொட்டு எடுத்து வரும் ஜோரான புங்கரதோ முத்தமரி ரொம்ப ஒசந்தவரி ஒன்ன பெத்தவரி ரொம்ப பெரியவரி ரொம்ப மோசந்தவரு உங்களை பெத்தவரு இந்த பெரியவரு முத்தமரி ரொம்ப ஒசந்தவரி ஒன்ன பெத்தவரி ரொம்ப பெரியவரி அவரை போல யாரும் இல்ல அடக்கி ஆனது உலகத்துல அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா அண்ணனா அண்ணனையா அருமை உள்ள மன்னனையா ஒரு கொடி இல்ல குட்டி அடனி தங்க கட்டி சிங்க குட்டி தனனா 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 ஓ பேர சொல்லு வட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடோ ஊருக்கு நீ மகடா தொட்டு
ஆளு உலகத்துல அன்பு புள்ள மன்னனையா அட நீ தங்க கட்டி சிங்க கொட்டி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி ஒட்டி வச்ச ரங்க கொடோ ஊருக்கு நீ மகனோ தொட்டு தொட்டு ரசவரோ ரோரண தங்கரானா தடிமார்களோடு நிற்கிறப்போனே அதரமாக இருக்கும் கதடி தொப்பக்குள்ள தடி போல நானும் நதிட போனேன் கண்ணல கண்டனொரு பெண்ணாலே அவ பப்பளிக்க ரொட்டு மேல நின்னாலே கண்ணால கண்ட ஒரு பெண்ணாலே அவ வப்பளிக்க ரொட்டு மேலே நின்னானே அலைய கப்பலேறி போறாலே பொம்மை நாட்டி அதைய கப்பலேறி போராளே